உண்மையிலேயே அவர் தான் நிற்க போறாரா இல்லை சும்மா போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காரான்றது தான். திருச்சி கிழக்கில் வந்து யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. பல பேரோட பேர் வந்து அடிபடுது. அதில் ராகவா லாரன்ஸும் நிற்பார் அப்படிங்கிறாங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் தான் நிற்க போறாரு, அதுக்காக ரஜினி சாரை சந்திச்சு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு. அடிப்படையில் அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் தானே, ஒரு பிரபலமான நடிகர் தானே. அந்த சினிமா துறையிலேருந்து வந்து அரசியலுக்கு வந்தவர். சினிமா துறையில் சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் இருக்கு. இந்த அரசியலுக்கு வந்து அஜித் வரப்போறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மி. இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மியூசிக் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், ரொம்ப நாளா பேசப்பட்ட ஒரு விஷயம், விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல இருந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் யார் அந்த இடத்துல நிக்க போறா அப்படின்றது தான் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா ராகவா லாரன்ஸ் தான் நிக்க போறாருன்ற பேச்சு பயங்கர வைரலா போயிடுச்சு. அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி அவரும் அவரோட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, டிவிக்கே துண்டு போட்ட மாதிரி ரெடியான மாதிரி போட்டிருந்தாரு. உண்மையிலேயே அவர் தான் நிற்க போறாரா இல்லை சும்மா போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காரான்றது தான். ராகவா லாரன்ஸ் வந்து அப்படி துண்டு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அது ஓகே. ஆனால் ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போறாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் திருச்சி கிழக்கில் வந்து யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. பல பேரோட பேர் வந்து அடிபடுது. அதில் ராகவா லாரன்ஸும் நிற்பார் அப்படிங்கிறாங்க. ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் நின்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தர், நல்ல நடிகர். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பல பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறது, இப்போ படிப்பு கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் கொடுக்குறது, அப்படி வந்து தொடர்ந்து வந்து ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது ஒரு நடிகராக இருந்து அரசியல் பின்புலம் எதுவும் இல்லாமல், அரசியல் நோக்கம் இப்போ வந்திருக்கா என்னன்னு தெரில, ஆனால் பல வருடங்களாகவே வந்து தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. யாராவது பிரச்சனை, யாராவது படிப்புக்கு தேவை, யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு தேவை அப்படி இப்படின்னு கேட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே வந்து ராகவா லாரன்ஸ் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கார். பல பத்திரிகையாளர்கள், முக்கியமான சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் ராகவா லாரன்ஸை தொடர்பு கொண்டு அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு வருடம் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு அதெல்லாம் தேவைப்படுற மாணவர்களுக்கு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டப்பெல்லாம் உடனே அந்த டீட்டெயிலை வாங்கி கட்டியிருக்காரு. அந்த மாதிரிலாம், அதாவது மனசு அது வந்து எல்லாருக்கும் வராது. நல்ல இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறாரு, நல்ல பேர் புகழ் எல்லாமே ராகவா லாரன்ஸ்க்கு இருக்குது. பட் இருந்தாலும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது இயல்பாகவே இருக்குது. ஒரு கோயில் கூட வந்து அவர் கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் படைத்த ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அரசியலுக்கு வந்தார்னா இன்னும் நல்ல விஷயங்களை செய்வார். திருச்சி கிழக்கில் நிற்கிறாரா நிற்கலையான்னு நமக்கு தெரியாது. அப்படி நின்று சீட்டு கொடுத்து அதில் அவர் ஜெயிச்சு வந்தார்னா, எம்எல்ஏ வந்தார்னா, அவர் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்வார். அதுக்கான தகுதியான ஒரு வேட்பாளராக இருப்பார். அதனால் அவர் அரசியலுக்கு வர்றது நம்ம நல்ல விஷயம்தான், நம்ம வரவேற்கலாம். இப்போ ராகவா லாரன்ஸ் தான் நிற்க போறாரு, அதுக்காக ரஜினி சாரை சந்திச்சு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு, அவர் சொன்னாதான் இவர் வந்து நிற்க போறாரு அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே ரஜினி சாரை சந்திச்சாரா, இந்த விஷயம் பேசினாரா? ரஜினி சாரை ராகவா லாரன்ஸ் எப்போ ஃபோன் பண்ணி சந்திக்கணும்னு கேட்டால் கூட ரஜினி சார் உடனே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. ஏன்னா வந்து ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட அபிமானி. பல வருடங்களாக பார்த்திங்கன்னா ரஜினி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறவர், ரஜினி மேலே பெரிய நல்ல மதிப்பு வச்சுருக்கிறவர். அப்படின்னும் போது அவர் வந்து நேரடியாக ரஜினியை பல தடவை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் ரஜினியை சந்திச்சாரா அப்படிங்கிற தகவல் தெரியல. ஒருவேளை அரசியலில் நிற்கணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி ரஜினி சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வாங்குவாருன்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, ரஜினி சார் மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்காரு, ரொம்ப ரொம்ப பெரிய மதிப்பு வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ரஜினி சாரை பார்த்து வளர்ந்து வந்தவர் தான் ராகவா லாரன்ஸ். அப்படின்னும் போது ரஜினி சாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இன்னொரு விஷயம், த்ரிஷா அவர்களை தான், ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம், திருச்சினாலே இதில் த்ரிஷா தான் நிற்க போகிறாங்க, அவங்க தான் டிவிக்கேல நுழைய போகிறாங்க, அந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ திடீர்னு எதனால் ராகவா லாரன்ஸ் உள்ளே வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைம்மா, பலவிதமான ஸ்பெக்குலேஷன்ஸ்மா. யார் நிற்க போகிறாங்கிறது யாராலையுமே இப்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது. வேட்பாளர் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறையா, இவர் இருக்கலாமா, அவர் இருக்கலாமோ, அவர் இருக்கலாமா, இவர் இருக்கலாமான்னு பல பேர் வந்து அந்த வேட்பாளர் பேர் அடிபடுது. அந்த திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அது
விஜய் அவர்கள் வந்து நின்று அது வெற்றி அடைந்த தொகுதி. இன்னைக்கு அவர் ரெண்டு இடம் பெரம்பூர்லேயும் நின்று ஜெயிச்சதுனால ஒன்றை வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன போது இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னும் போது அது வந்து ஆல்ரெடி டிவிக்கு ஜெயிச்ச இடம், அது விஜய் அவர்கள் ஜெயிச்ச இடம். அந்த இடம் நிச்சயமாக மறுபடியும் ஜெயிக்கணும்னு அந்த கட்சிக்காரங்க நிச்சயமாக அது உழைப்பாங்க, அதுக்கான உழைப்பை போடுவாங்க, கடுமையாக வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த நல்ல வேட்பாளர் யாராக இருக்கும் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. திரிஷாவா இருக்கலாமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வருது. ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலாக தான் நான் இதை பார்க்குறேன். திரிஷா வந்து டிவிக்கு மெம்பர் ஆகிட்டாங்கன்னு தெரில. ஒருவேளை மெம்பர் ஆனால் எலெக்ஷன் நின்னா கூட தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் தேர்தலில் நிற்கலாம், போட்டியிடலாம், வெற்றியிடலாம், எல்லாம் ஓகே. நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்கள் தாராளமாக சினிமாவுக்கு வரலாம், வரக்கூடாது நம்ம எங்கேயுமே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னா, அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு புரிதலோடு வரணும். ஏன்னா இது மக்கள் சேவை, இது வந்து சும்மா ஒரு சினிமா படத்தில் நடிக்கிற மேட்ரு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் சேவை செய்ய வர்றவங்க அதுக்கான புரிதலோட, அதுக்கான அனுபவத்தோட, அது அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறது தான் நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், அதே போல் விஜய் அவர்கள் திருச்சியில் மீண்டும் போகும்போது பேசியிருந்தாரு, உங்களில் ஒருத்தரை தான் நான் போட போகிறேன், திருச்சிக்கு இங்கே நிற்க போகிறாருன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா ராகவா லாரன்ஸ் நிறைய நின்று இருக்காரு. ஒருவேளை அவர் வந்தால் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாரு, நிறைய நல்லதுகள் பண்ணுவாரு அப்படின்றது நிச்சயமா. அதாவது வந்து அந்த பதவியை வச்சு அவர் நல்ல விஷயங்களை தான் செய்வார். நிச்சயமா பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் அவர் வரமாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர். அப்படின்னும் போது மக்களுக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வார். சார், இன்னொரு பக்கம் ராகவா லாரன்ஸ் வர்றது ஒரு நல்ல பேச்சா போச்சுன்னா கூட, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. சினிமா துறைக்காக நிறைய வந்ததுக்கு அப்புறம் பண்றாரு விஜய், ஆனா நிறைய இன்சிடென்ட்களை பார்க்க மாட்டாரு. உதாரணத்துக்கு அந்த கோவை சம்பவமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. சினிமா துறையை சார்ந்தவங்கள வேட்பாளராக நிற்க வைக்கிறாரு, சினிமா துறைக்கு காட்சிகள் தர, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. எதனால இப்படி இருக்காரு, அப்ப அதுக்கு மட்டும்தான் பார்ப்பாரா அப்படின்ற மாதிரி. விஜய் அவர்கள் சினிமா துறையிலேருந்து தானே முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராக வந்து அந்த நாற்காலியில் உட்காந்துருக்காரு. அந்த நாற்காலியில் உட்கார்றதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? அடிப்படையில் அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் தானே, ஒரு பிரபலமான நடிகர் தானே. அந்த சினிமா துறையிலேருந்து வந்து அரசியலுக்கு வந்தவர், சினிமா துறையில் சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் இருக்குது, 5 காட்சிகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அந்த 5 காட்சிகளுக்கு வந்து அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. இது ஒன்றும் நம்ம தப்பாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சினிமாவுக்கு மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. வந்தே பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே இங்கேயும் கோவை பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. எந்த ஆட்சி இருந்தாலும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து எப்படின்னா நிச்சயமாக அதை வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக அதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுக்கான கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். இப்போ தான் வந்து 30 நாள் ஆயிருக்குன்னும் போது நிச்சயமாக முழுக்க ஒரு சட்ட ஒழுங்கை வந்து உடனே ஒரு ஸ்டேட்டில் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கான கால அவகாசத்தை கொடுத்தா நிச்சயமாக அதையும் செய்வார். அதாவது வந்து அவர் சினிமா துறைக்கு மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தவறான குற்றச்சாட்டாக இருக்கும். எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நாயகனாக தான் அவர் இருக்கார், முதலமைச்சராக தான் அவர் இருக்கார். எல்லா மக்களுக்கும் வந்து நல்லது செய்யறதுக்கு அவர் வந்திருக்காரு. அவரை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பெருவாரியான மக்கள் வந்து பெரிய நம்பிக்கையோட விஜய் அண்ணா நிச்சயமாக நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். இந்த 5 வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி வந்து விஜய் அவர்கள் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அது எப்படின்னா, அவர் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய ஊடகங்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறவர்களை உடனே கண்டிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து 30 நாட்களில் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, எந்த குற்றமே சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. கால அவகாசம், அதாவது பொறுத்திருந்து பார்த்தால் ஒரு 6 மாதமாவது கடந்து பார்த்தா தான் இந்த ஆட்சி அது சரியான ஆட்சியாக இருக்கும். அதை அவர் செய்கிறாங்கிறது மக்களுக்கு புரியும். சரி, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சிஎம் ஆனது நல்லதா பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி சினிமாலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, திரும்பியும் வேட்பாளரையும் சினிமாலேருந்து போடுறீங்களா, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு அப்படியே பேசுகிறவங்க சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட கருத்து? அப்படிலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுமா. சினிமாவில் ஒரு கவர்ச்சி இருக்குது, அந்த கவர்ச்சி மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் அண்ணாலேருந்து எம்ஜிஆர், கலைஞர் அவர்கள்லேருந்து, எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து, ஜெயலலிதா அம்மையார்லேருந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருந்தவங்க முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது உண்மை தானே? அப்படி இருக்கும்போது சினிமா மேலே மக்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது, சினிமா மேலே ஒரு மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. சினிமா நடிகர்கள் அவங்க ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி திரைப்படத்தில் நடித்து ஈஸியாக மக்கள்கிட்ட வந்து பிரபலமானவங்க. ஒவ்வொரு வீட்லேயும் டிவி ஆன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும், நடிகர்களுடைய பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஈஸியாக மக்களுக்கு பரிச்சயமானவங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சொல்ற
புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னா, நடிகர் என்பவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. நடிகர் என்பவரும் இந்த நாட்டினுடைய பிரஜை தான். புரியுதா உங்களுக்கு? அது ஆர்வம் இருந்து ஆசைப்பட்டு, அதாவது வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா தப்பே கிடையாது, வரலாம். ஆனால் அதுக்கான பயிற்சியோடு வரணும்னு தான் நம்ம சொல்கிறோம். லாவா லாரன்ஸ் ஏன் நிறுத்தியிருக்காரு? ஒரு சினிமா நடிகரை நிறுத்தியிருக்காரு அப்படி கிடையாது. சினிமா நடிகர்கள் அவங்க ஈஸியாக போய் மக்கள்கிட்ட செல்வாங்க, போய் சென்றடைவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, திருச்சி கிழக்கில் ராகவா லாரன்ஸ் வேட்பாளராக இல்லையான்னு நமக்கு தெரியாது. வேட்பாளராக ஒரு வேளை அறிவிக்கப்பட்டு அவர் வந்து அவர் நின்னார்னா திருச்சி கிழக்கில் ஈஸியாக இந்த ஏரியாவில் வந்து இந்த தொகுதியில் வந்து ராகவா லாரன்ஸ் நிற்கிறாருங்கிறது மக்கள்கிட்ட போயிருமா இல்லையா? அதுதான் ஈஸியாக போய் சென்றடைவாங்க, ஈஸியாக மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. ஸோ ஈஸியாக வெற்றி அடையலாம். அதுதான் சார். அடுத்தபடியா அஜித் அவர்களுடைய தாயார் இறந்திருந்தாங்க. இறந்ததுக்கு அப்புறமா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் தலைவர் இப்போ விஜய் முதற்கொண்டு நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுல என்ன கேள்வியா பொதுமக்கள் இடையில பார்க்கப்படுதுன்னா, அஜித் அவர்களோட அப்பாவும் கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்துடுறா. அப்போ இந்த அளவுக்கு இரங்கல் வரல, இப்போ மட்டும் ஏன் அரசியல் கட்சிக்காரங்கெல்லாம் கால் பண்ணாங்க? அப்போ அரசியலுக்கு இழுக்க பாக்குறாங்களா அஜித் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பேசுறதுன்னு நமக்கு தெரியல. அரசியலுக்கு வந்து அஜித் வரப்போறாரா அப்படின்னா, இது வரத்தான் செய்யும். செய்திகள் நிறைய வருது, அரசியலுக்கு வந்து அஜித் வரப்போறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அஜித் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறத நம்ம இது வரைக்கும் எதுவுமே உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அஜித் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சினிமா வாழ்க்கை, அது இல்லாமல் பேஷனு, ஃபேமிலி, அப்படி தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது அரசியல் ஆசை, ஆர்வம் அஜித்துக்கு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரில. இது வரைக்கும் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரியோ ஆசை இருக்கிற மாதிரியோ அஜித் வந்து எங்கேயுமே காட்டிக்கிட்டது இல்லை, எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட பேசுனதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கும், நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். அப்படின்னும் போது ஒருவேளை அஜித் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்தா என்னன்னு நினச்சி அரசியலுக்கு வந்தாலும் வரலாமா வருவாரா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம். அப்படி வந்தாலும் நம்ம மறுபடியும் சொன்னதே தான், சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அதை பயிற்சி எடுத்துகிட்டு வரணும், தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. மற்றபடி யார் வந்தாலும் அரசியலுக்கு யார் வேணால் வரலாமா, அஜித் அவர்கள் மட்டும் இல்லை, யார் வேணாலும் வரலாம். ஸோ அது எதிர்காலம் என்ன திட்டமிடும்னு நம்மளால சொல்ல முடியாது. சார், அப்படி ஒருவேளை வந்தா விஜய் அவர்களோட இருப்பாங்களா, இல்லை இதில் எதிர்த்து இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அஜித் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது எதிர்காலத்தில் ஒருவேளை நினச்சி வரலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். வந்தார்னா அவர் வந்து விஜய் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். டிவிகே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.